இன்னைக்கு திமுகவோட கட்டுப்பாட்டுல இருக்கிறது இந்து அறநிலைத்துறை கிடையாது, இந்து அராஜகத்துறை. கடவுளை ஆன்மீகமா பார்க்க தெரியாத நீங்க, கடவுளோட கருவறைய கடவுளா பார்க்க தெரியாத நீங்க, இன்னைக்கு அந்த கருவறைய கருவூலமா மட்டும்தான் பாக்குறீங்க. நீங்க சேகர் பாபு கிடையாது, இனிமே தமிழகத்தினுடைய ரவுடி பாபு நீங்க தான். திமுகனாலே ரவுடிசம், அராஜகம், கட்ட பஞ்சாயத்து தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கீங்களே. சேகர் பாபு, உங்க பேரு சேகர் பாபுவா இல்ல ரவுடி பாபுவா? ஏங்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில பெரும்பான்மை மக்கள் தொகை இந்து மக்கள். கிட்டத்தட்ட 87% மேற்பட்ட மக்கள் இந்து மக்கள். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோயில்களை கிட்டத்தட்ட 46,000 மேற்பட்ட கோயில்களை இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல நீங்க எடுத்திருக்கீங்க. உங்களுடைய பொறுப்பு எவ்வளவு பெரிய பொறுப்பு, உங்களுடைய பதில் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியா இருக்கணும். ஏங்க, தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில், பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய 3 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய திருத்தலம்னா கன்னியாகுமரியில சுசீந்திரம்ல இருக்கக்கூடிய சாணுமாலையன் திருக்கோவில் தான். அந்த கோவிலோட தேரோட்டம் நடக்குது நேற்றைய தினம். அந்த தேரோட்டம் நடக்கும்போது பல லட்சம் மக்கள் கூடும்போது போதுமான வசதி இல்ல, உணவுக்கோ தண்ணீருக்கோ சரியான ஏற்பாடு கிடையாது. இன்னைக்கு அங்க தெப்ப திருவிழா நடக்குது. தெப்ப திருவிழா நடக்கிறதுக்கு அந்த சுத்து சுவர் இடிஞ்சு போய் கிடக்கு. அதை கூட இன்னும் நீங்க ரெடி பண்ணி கொடுக்கல. அதுக்குள்ள திருவிழாவை கண் துடைப்பா நடத்துறீங்க. இது எத்தனை நாளைக்குதான் தமிழக மக்கள் பொறுமையா இருக்காங்க? இதை தெரிஞ்சு தமிழக மக்கள் கேள்வி கேட்டா ரவுடிசம், அராஜகமா உங்களோட பதில் இருக்கு. இது நியாயமா? உங்களோட அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பொறுத்துக்க முடியாத தமிழ் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா உங்களுக்கு எதிரியா? ஒரு அமைச்சரா இருந்து என்ன நீங்க எல்லாம் பொறுப்பா பதில் சொல்றீங்க? பாரத் மாதாக்கு ஜெயனு கத்துனா என்ன குத்தம்? உனக்கு என்னப்பா பிரச்சனை? இங்க வா, என் பக்கத்துல நில்லு, நான் பதில் சொல்றேன்னு சொல்ல வேண்டியதானே? உனக்கெல்லாம் அடிதான் பதில்ன்றீங்க. அசிங்கமான வார்த்தையை இந்து மக்களை பார்த்து சொல்றீங்க. இந்து மக்களை எத்தனை நாளைக்கு தான் அப்படி செருப்படி அடிப்பீங்க? இந்து மக்கள்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? கூட இருக்கவங்களா அங்க இருக்க இந்து மக்களை பார்த்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுறான், நீங்க மலன்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசுறீங்க. என்னென்ன நடக்குது தமிழ்நாட்டுல? அவ்வளவு கேவலமா இந்து மக்களோட வாழ்க்கையும் இந்து மக்களோட மரியாதையும் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? போன மாசம் அப்படிதான் திருச்செந்தூர்ல ஒரு பொண்ணு உங்களை பார்த்து தைரியமா கேள்வி கேக்குது. நாள் முழுக்க காத்துக்கிட்டு இருக்கமே, இன்னும் சாமி பார்க்க முடியல, இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னா, திருப்பதி போன நாள் முழுக்க நிக்கிற, அங்க போய் கேட்டியா, இங்க வந்து கேட்கிறேன்னு நீங்க எல்லாம் ஒரு தமிழ்நாட்டோட இந்து அறநிலையத்துறை அமைச்சராயா? கொஞ்சமாச்சு ஆன்மீக சிந்தனையும் இறை சிந்தனையும் இருக்க ஒரு பக்திக்குரிய ஆள அறநிலையத்துறை அமைச்சரா போட்டா அதனுடைய அருமதிரியும் ரவுடிய போட்டா இப்படித்தானே இருக்கும் தமிழ்நாட்டோட நிலைமை. இன்னைக்கு திமுகவோட கட்டுப்பாட்டுல இருக்கிறது இந்து அறநிலைத்துறை கிடையாது, இந்து அராஜகத்துறை. கடவுளை ஆன்மீகமா பார்க்க தெரியாத நீங்க, கடவுளோட கருவறைய கடவுளா பார்க்க தெரியாத நீங்க, இன்னைக்கு அந்த கருவறைய கருவூலமா மட்டும்தான் பாக்குறீங்க. நீங்க சேகர் பாபு கிடையாது, இனிமே தமிழகத்தினுடைய ரவுடி பாபு நீங்க தான்.